वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम् यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिम् असकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लंका भयंकरम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लंका नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीय विग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेद प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना तदुपगत समास संधि योगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवर चरितं मुनि प्रणीतं दशशिरसश्च वदं निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचेति प्रभञ्जन सुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळं पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய அவதாரங்களுக்குள்ளே ராமாவதாரத்துக்குன்னு தனி சிறப்புண்டு. வேதத்தாலே அறியப்படும்படியான பரமபுருஷன் அவன் வேத்யன்னு சொல்லப்படுகிறான். அவன் ஸ்ரீ ராமபிரானாக அவதாரம் பண்ணின போது அவன் வைபவத்தை காட்டும்படியான வேதமானது சாட்சாத்து ஸ்ரீராமாயணமாக அவதாரம் பண்ணித்து. இது ஸ்காந்த புராண வச்சனம். वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेद प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना. அவ பகவான் அவதாரம் பண்றான்னு சொல்லப்பட்டது. அந்த அவதாரம்னா என்ன? அவதாரம்னா மேலிருந்து கீழே இறங்கி வருது. இந்த விஷயங்களை எல்லாம் பத்தி கடந்த உபன்யாசங்கள்ல பார்த்தோம். சரி, அந்த அவதார ரகசியத்துக்கும் ஸ்ரீ ராமாவதாரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேள்வி வருது. அவதார ரகசியத்துக்கும் ராமாவதாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல அவதாரத்தை பத்தின ரகசியம் ஒண்ணு உண்டோ, அதுதான் அவதார ரகசியம். அவதாரங்களுக்குள்ளே முக்கியம் ஸ்ரீ ராமாவதாரம். அதனால நெருங்கின சம்பந்தம் இருக்கு. இப்படி சொல்லிட்டு போயிடலாம், வார்த்தையை வச்சுட்டு சொல்லுவோம். ஆனால் ஒரு அம்சமாக 6 அம்சம் பார்ப்போம். அந்த 6 அம்சமும் ராமாவதாரத்திலே எப்படி பொருந்தி கிடக்கிறதுன்னு பார்க்க வேண்டும். ராமன் என்னும்படியான தத்துவமானது சத்தியம். பெருமான் தான் தெரிவித்திருக்கிற வார்த்தை நானும் பிறந்தமை பொய்யன்னே. ஆண்டாளுடைய திருவாக்கு. நான் பிறந்தது பொய்யன்று, நான் பிறந்தது சத்தியம் என்று பகவான் தன்னுடைய அவதாரத்தை சத்தியம்னு காட்டுகிறான். அப்போ ராமாவதாரம் பண்ணினானா இல்லையா, ராமன் என்பவன் ஒருத்தன் பிறந்தானோ இல்லையோ, இவா கதை எழுதி வச்சுட்டான்னா இப்படி கதை எழுதி வைக்கல. ராமன் எழுந்தருளி இருந்தான்றதுக்கு உண்டானதான சான்றுகள் அதிகமாக இருக்கின்றன. அவன் பிறக்கிறான் என்பதற்குண்டானதான சான்றுகள் மன்னுபுகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர்.
அப்போ கௌசல்ய பிராட்டியினுடைய மணிவயிறு வாய்த்தவன் அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ததச்சத்வாதசே மாசே சைத்ரே நாவமி கேதி தௌ. இப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது பெருமானுடைய அவதாரம் சத்தியம். ஏனென்றால் சங்கராச்சாரியருடைய திருவாக்கு எப்படி அமைந்திருக்கிறதுனா, அது அவதாரம் என்றது ஜன்ம பிரதிபாசான்னு காட்டினார். அவதாரம் பண்றது போல நடிக்கிறான். வஸ்துதா அவன் அவதாரம் பண்ணுவது கிடையாது. இதெல்லாம் அபிநய மாத்திரம். இதெல்லாம் உண்மையும் கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாம் பொய். ஆகவே பகவான் அவதாரம் பண்ணினான் என்றால் அவன் அவதார காலத்துல ஜனங்கள் பார்த்தார்கள் என்பதே பொய்யான விஷயம். ஆக வியாபகாரிக தசையில இருக்கக்கூடிய விஷயம். பாரமார்த்திக தசையில அந்த பகவான் தத்துவத்துக்கு எதுவுமே கிடையாது. உடம்பு கிடையாது, பிறப்பு கிடையாது, ஞானம் கிடையாது, இருப்பிடம் கிடையாது. அது வெறும் ஞான மாத்திரமாயிருக்குமே ஒழிய அதுக்கு ஞானம் கிடையாதுன்னு சொல்ற ஆச்சாரியால் அவ அப்படிதான் அவளுடைய சித்தாந்தத்தை நிரூபணம் பண்றேன்னு சொல்ற. அப்போ அவர்களுடைய அபிப்பிராய பிரகாரம் பகவானுடைய அவதாரம் என்பது பொய் அப்படின்னு ஆகிறது. ஆனால் பகவான் தானே சோதிவாய் திறந்து தெரிவித்திருக்கிறார். எங்க தெரிவித்திருக்கிறார்? பகவானுடைய அவதார கட்டத்தை பார்க்கிற போது ஆச்சரியமான விஷயம். வால்மீகி பகவான் அவதாரத்தை வர்ணிப்பதற்கு முன்னால அந்த ஊரை எல்லாம் வர்ணிக்கிறார். அயோத்தியான்னு பேர் அந்த ஊருக்கு. பெருமான் அவதரித்த அந்த திவ்ய கஷேத்திரத்துக்கு அயோத்தியா. 7 மோட்சத்தை கொடுக்கக்கூடிய விலட்சணமான தேசங்கள்னு சொல்லப்படுகின்றன. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, ஹியவந்திகா, புரி, துவாரவதி சாஸ்ய சப்தைதே மோட்சதாயகாக. அயோத்தியை மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. முதல்ல மோட்சம் கொடுக்கக்கூடிய 7 நகரங்களுக்குள்ளே முதன்மையானதாக அமைந்திருக்கக்கூடியது அயோத்தியான்னு பேரு. அயோத்தியான்னா என்ன அர்த்தம்? அயோத்தினா என்ன அர்த்தம்? யுத்தம் பண்ணி யாராலும் ஜெயிக்க முடியாத இடம் எதுவோ அது அயோத்தியா. அப்படி ஒரு இடம் உண்டான்னா இருக்கு. அதுதான் பரமபதம். பரமபதத்துக்கு அயோத்தியான்னு பேர். பரமபதத்துக்கு அபராஜிதான்னு பேர். யாராலும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாததாக அமைந்திருக்கக்கூடியது. அதனால் தேவானாம் பூர் அயோத்தியா, தேவர்களுடைய இடமாய் இருக்கக்கூடியது, நித்தியசூரிகளுடைய சம்ஸ்தானமாய் இருக்கக்கூடியது அது அயோத்தியான்னு சொல்லும்படியானது. அப்ப அந்த பெயர்தான் இக்ஷ்வாகு வம்சத்தவர்களுடைய ராஜதானியாக இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு, கோசல சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ராஜதானிக்கு சரையு நதி கரையிலே இருந்ததா இருக்கக்கூடிய அற்புதமான இடத்து. அந்த இடத்துல எத்தனை அரசர்கள், மனுகுல, மஹீபால, ஆனம்பிரமௌலி பரமா, அந்த ரங்கநாதனுடைய திருவடித்தாமரைகளை யார் யார் வணங்கினார்கள்னா மனுகுல, மஹீபால, ஆனம்பிர மௌலி பரமா. பராசர பட்டர் தெரிவிக்கிறார். மனுகுலத்திலே அவதரித்தவர்களான எத்தனை அரசர்கள் இருந்தார்களோ அத்தனை பேருடைய திருமுடியும், அத்தனை பேருடைய தலையும், அத்தனை பேருடைய கிரீடமும் அந்த திருவரங்கத்தெம்பெருமானுடைய திருவடிகளிலே சாய்க்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பராசர பட்டர் காட்டுறார். ஆகவே இக்ஷ்வாகு வம்சத்தர்களாய் இருக்கக்கூடியவர்கள் 40 தலைமுறை ராஜாக்கள் அந்த எம்பெருமானை திருவாராதனம் பண்ணியிருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் அந்த 40 தலைமுறைகள் அந்த ஊரை இருந்து கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இக்ஷ்வாக்கு தொடக்கமாக எத்தனை பேர் இருந்தார்கள்? அப்ப அந்த ஊருக்கு அயோத்தியான்னு திருநாமம் இட்டிருந்தார்கள். அங்க இருக்கக்கூடிய சரையு நதி அற்புதமாக அமைந்திருக்கக்கூடியது. எம்பெருமான் எங்கெல்லாம் அவதாரம் பண்ணுகிறானோ அங்கெல்லாம் அவனுடைய விரஜா நதியும் வந்து விடுகிறது. நம் பூர்வர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார். அவன் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணின போது அந்த விரஜா நதி யமுனையாக அவதாரம் பண்ணிது. அவன் ராமனாக அவதாரம் பண்ணின போது அந்த விரஜா நதி சரையு நதியாக அவதாரம் பண்ணித்துன்னு காட்டுகிறார்கள். இப்ப அவன் திருவரங்கத்துல இருக்கிறானே, திருவரங்கராஜனாக அந்த விரஜா நதி எங்க சுவாமி போச்சுன்னு கேட்டான். அந்த விரஜா நதி தான் காவேரியாக வந்திருக்கிறது. காவேரி விரஜாசேயம், வைகுண்டம் ரங்கமந்திரம்,
ச வாசுதேவா ரங்கேசா பிரத்யக்ஷம் பரமம் பதம், கண்ணெதிரிலே காணும்படியான பரமபதமாக அற்புதமாக அமைந்திருக்கக்கூடியது அந்த திவ்ய கஷேத்திரமான திருவரங்கம் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது. பிரத்யக்ஷம் பரமம் பதம். அப்ப பரமபதமா இருந்தா விரஜா நதி இருக்கான்னா முதல்ல அதுதான் காட்டினார். காவேரி விரஜாசேயம், காவேரி தான் விரஜா நதியாக அமைந்திருக்கக்கூடிய வைகுண்டம் ரங்கமந்திரம், ஸ்ரீவைகுண்ட கஷேத்திரமே திருவரங்க கஷேத்திரமாக அமைந்திருக்கக்கூடியது. ச வாசுதேவா ரங்கேசா, பரவாசுதேவனா இருக்கக்கூடியவன் தான் இங்கு திருவரங்கத்தெம்பெருமானாக இருக்கிறார். ஆகவே பிரத்யக்ஷம் பரமம் பதம், நேரே காணலாம்படியாக இருக்கக்கூடிய பரமபதம். அப்ப அவன் அவதரிக்கிற போதெல்லாம் அந்த விரஜா நதியும் அவதரிக்கிறது. அதே மாதிரி அவன் ராமனாக அவதரித்த போது விரஜா நதி தானும் கூட சரையு நதியாக அவதரித்திருக்கக்கூடிய இடம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ராஜா, அந்த தசரத மகாராஜா, அவன் எப்படி பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்தான் என்றால் 8 மந்திரிமார்கள் இருந்தார்கள். சுமந்திரன், காத்தியாயனர் முதலான 8 பேர் இருந்தார்கள். வசிஷ்டோ வாமதேவஸ்சா, இவர்கள் எல்லாம் புரோகிதர்களாக இருந்தார்கள். என்னைக்குமே மந்திரிகள் நல்லவர்களாக இருந்தால் ராஜா சிறந்து விளங்கலாம். புரோகிதர்கள் நல்லவர்களாக இருந்தார்களே ஆனால் ராஜா சிறந்து விளங்கலாம். அப்படித்தான் இக்ஷ்வாகு வம்சத்தவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். ஆகவே அந்த மந்திரிகளும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். இதெல்லாம் வால்மீகி காட்டுறார். அந்த இடத்துல அற்புதமான விஷயம் காட்டுறார். அந்த ராஜா இருக்கிறானே எப்படிப்பட்டவனாக அமைந்திருக்கிறான் என்றால் அத்தனை பேரும் படித்தவர்களாகவே இருக்கிறார்கள். சர்வே நராச்ச நாரியாச்ச தர்மசீலாச்ச சுசம்யதாக. அதாவது அயோத்தி மாநகரத்திலே ந அவித்வான் நச்ச நாஸ்திகா, யாருமே திரஷ்டும் சக்கியம் அயோத்தியாயா ந அவித்வான் நச்ச நாஸ்திகா. அயோத்தி மாநகரத்திலே படிக்காதவன் என்று யாரையும் பார்க்க முடியாது, நாஸ்திகன் என்று ஒருத்தனையும் பார்க்க முடியாதுன்னு காட்டுறார். நாஸ்திக சப்தம் ரொம்ப அழகான சப்தம். நாம சம்பிரதாயத்தில் நாஸ்திக சப்தத்தை நிறைய கேட்டிருக்கோம். நாத்திகரும் நற்கலையில் நன்னெறி சேர் ஆத்திகரும், ஆத்திக நாத்திகனுமாம் இவரை ஓர்த்து நெஞ்சே, முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரனை விட்டு நடுச்சொன்னவரன் ஆளும் தொடர்ந்து. அப்ப நாஸ்திகால்னா 6 அப்படின்னு கேட்டா முதல்ல நாஸ்திகால்னா இன்னாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆஸ்திகன்னா பகவானை ஒப்புக்கொள்ளுபவன் ஆஸ்திகன். நாஸ்திகன்னு சொன்னால் பகவானை யார் ஒப்புக்கொள்ளுவதில்லையோ அவன் நாஸ்திகன். இப்படிதான் நாம நினைச்சுட்டு இருக்கோம். இப்படி இல்லை. சாஸ்திரத்தை எவன் ஒப்புக்கொள்ளுகிறானோ அவன் ஆஸ்திகன். பகவான் இருக்கா இல்லைன்றது சாஸ்திரம் மூலமா தான் தெரியணும். முதல்ல அந்த சாஸ்திரத்தை அவன் ஒப்புக்கொள்ளுகிறானோ அவனைத்தான் ஆஸ்திகன் ஆஸ்திகன்னு சொல்லணும். அப்ப நாஸ்திகனாரு அப்படின்னு கேட்டால் சாஸ்திரத்தை இல்லை செய்பவன், அந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட தெய்வத்தை இல்லை செய்பவன், அந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட பரலோகத்தை இல்லை செய்பவன், அந்த சாஸ்திரத்தாலே அறியப்படுபவனா இருக்கிற ஆத்மாவை இல்லை செய்பவன், இவனெல்லாம் நாஸ்திகன். ஏன் தெய்வம் இல்லை தெய்வம் இருக்குன்றதை ஒப்புண்டால் நாஸ்திகன் ஆஸ்திகன் வைத்துக் கொள்ளலாமே அப்படின்னு கேள்வி கேட்டா, தெய்வம் இல்லை தெய்வம் இல்லைன்னு சொல்லுபவர்களையே தெய்வமாக விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு நினைவு நாள் கொண்டாடுறா, பிறந்த நாள் கொண்டாடுறா, மாலை போடுறா, எல்லாம் பண்ண அலங்காரங்கள் பண்றா. அப்போ தெய்வம் இல்லைன்னு சொன்னவாளையும் தெய்வமாக்கிட்டாலும் இல்லையோ. அப்ப தெய்வம் இல்லைன்னு சொன்னவன் யாருமே கிடையாது, தெய்வம் இல்லைன்னு சொன்னவன் யாரும் இல்லைன்னு தெரியுது. அப்ப ஏதோ ஒரு தெய்வத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அது வேதம் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வமா இருந்தால் அவன் ஆஸ்திகன். வேதம் ஒப்புக்கொள்ளாத ஒன்றை தெய்வமாக இவன் நினைத்தானேயானால் அவன் நாஸ்திகன்னு சொல்லப்படுகிறான் அப்படின்னு தெரியுது. அப்ப பார்க்கிற போது ஆஸ்திகன் நாஸ்திகன்றதுக்கு இப்படிதான் அமைந்திருக்கிறது. ஆகவே திரஷ்டும் சக்கியம் அயோத்தியாயாம் ந அவித்வான், படிக்காதவனை பார்க்க முடியாது, நச்ச நாஸ்திகா, ஒரு நாஸ்திகனையும் பார்க்க முடியாததாக அமைந்திருக்கக்கூடியது.
சர்வே நராஸ்ச நாரியாஸ்ச தர்மசீலாஸ்ச சுசம்யதாக. அழகான ஸ்லோகம் இது. சர்வே நராஸ்ச நரர்களும், நாரியஸ்ச பெண்மணிகளும், தர்மசீலாஸ்ச தர்மசீலர்களாக அமைந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன தர்மசீலத்தை அவர்களுக்கு? தர்மம்னு சொன்னா பகவான் தான் தர்மம். அந்த பகவானிடத்துல அவர்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஈடுபாடு இருக்கிறதே, அதுதான் தர்மசீலத்துவம்னு காட்டப்படும். அவளுக்கு என்ன தர்மசீலத்துவம்? பெண்களுக்கு இருக்கக்கூடிய தர்மசீலத்துவம் என்ன? ஆண்களுக்கு இருக்கக்கூடிய தர்மசீலத்துவம் என்ன? பெண்களுடைய தர்மசீலத்துவத்தை விரிவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல ரொம்ப அழகா காட்டுறார். சக்கரவர்த்தி திருமகனார் காடேறி புறப்பட்டார். சுமந்திரன் தேர்ல ஆயிடுச்சுன்னு போனான். ஊர் மக்கள் எல்லாம் பின்தொடர்ந்து போனான். கங்கக்கரை வரைக்கும் அவ அத்தனை பேரும் சிரமப்பட்டு மனசுல கட்டப்பட்டு போறாங்க. ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் புறப்பட்டு சென்றார்கள். அப்படி ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் புறப்பட்டு சென்ற பொழுது இந்த பெண்கள் எல்லாம், நீங்க போய் ராமனை கூப்பிட்டுன்னு வந்துருங்கோ, ராமனை கூப்பிட்டுன்னு வந்துருங்கோ அப்படின்னு ஒரு பெண் பிள்ளையும் சொல்லி இருந்துச்சாலாம் ஒரு ஆணை. இவன் அத்தனை பேரும் கங்கக்கரையில இருந்த போது பெருமாள் வர மறுத்தார். ராத்திரி எல்லாரும் உறங்கி கொண்டிருந்த போது பெருமாள் என்ன பண்ணார்னா மத்தவளை அழைச்சிட்டு புறப்பட்டு போயிட்டு, உடனே இவா சில நாள் காத்துட்டு இருந்தா. திவசான் பகு சுமந்திரன் என்ற இடத்துல திரும்பி ராமபிரான் வருவான் என்கிற எண்ணத்துல பல நாள் காத்துட்டு இருந்தார். காத்துண்டு திரும்பி வந்தார். இவாளும் திரும்பி வந்துட்டார். ஊர் ஜனங்கள்லாம் திரும்பி வந்தா, சென்ற ஆண்கள்லாம் திரும்பி வந்தார். அவர்கள் திருமாளிகை கதவை தட்டினார். தட்டின உடனேயே அவ திறந்து முதல் கேள்வி, ராமன் வந்துட்டானா, ராமன் வந்துட்டானா அப்படின்னு கேள்வி கேட்டான். இல்ல, பெருமாள் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டார் அப்படின்னு கண்ணுல ஜலந்ததும் சொன்னா, உடனே அவ என்ன பண்ணான்னா கதவை அடைத்தார்கள். உள்ள வராதங்கோ, ராமன் அழிச்சுட்டு வராத, நீங்க எனத்துக்கு வந்தங்கோ. இதுதான் தர்மசீலா. ஆக சாட்சாத் தர்மமாய் இருக்கக்கூடிய ராமனிடத்திலே அவர்கள் ஈடுபட்டு இருந்தார்கள், தர்மபரர்களாக இருந்தார்கள். கம்பர் பார்த்தார், இது அழகா அற்புதமாக ஒரு பாசுரமாக பாடுகிறார். வன்மை இல்லையோர் வறுமையின்மையால். அயோத்தி மாநகரத்துல வாரி வழங்கக்கூடிய வள்ளலே ஒத்தனும் கிடையாதா? ஏன் கொடுன்னு சொல்றதுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒருத்தருமே இல்லை, பிடின்னு சொல்றதுக்கு ஒருத்தருமே இல்லை. அப்படின்னா ஏன் அப்படின்னா வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையா. வன்மைன்றது இல்லை, வள்ளல் தன்மைன்றது இல்லை. ஏன் என்று கேட்டால் அந்த இடத்துல வறுமை கிடையாது. அந்த இடத்துல வறுமையின்மையால் வன்மை இல்லையோர் வறுமையின்மையால், திண்மை இல்லையோர் பாபமின்மையால். திண்மை அதாவது நேர் செரு உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால். அந்த ஊர்ல வீரர்களே கிடையாதுன்னு சொன்னார்கள். ஏன் வீரர்கள் இல்லை அப்படின்னு சொன்னார்கள் என்றால், அந்த ஊர்ல எதிர்த்து சண்டை போடுறதுக்கு யாராவது ஆள் இருந்தாதானே நான் வீரன் வீரன் சொல்லிட்டு வர முடியும். எதிர்த்து சண்டை போடுறதுக்கே ஒத்துரும் இல்லையே. ஏன்னு கேட்டால் அதுதான் அயோத்தியாவாயிற்று. அதனால எதிர்த்து யுத்தம் பண்றவாளும் கிடையாது. திண்மை இல்லை நேர் செருமையின்மையால், உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால். அந்த ஊர்ல மெய் பேசுறவாளுக்கு மதிப்பே இல்லை. இவன் உண்மை பேசுறான், அவன் உண்மை பேசுறான்னு சொல்லவே மாட்டான். ஏன்னா 6வது 10 பேர் பொய் சொல்றவா இருந்தா ஒத்தன் உண்மை சொல்றான்னு அவனுக்கு சத்தியசந்தன்னு பேர் வரும். அத்தனை பேரும் சத்தியசந்தர்களா இருந்து விட்டார்களே ஆனால், அத்தனை பேரும் ஆச்சாரசீலர்களா இருந்தார்களே ஆனால், இவர் ஆச்சாரசீலர், இவர் ஆச்சாரசீலர், எல்லாரும் ஆச்சாரசீலர். அதே மாதிரியாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே அதற்கனுகுணமான வார்த்தையாக அமைந்திருக்கிறது வெண்மை இல்லை. அடுத்தபடியாக பல கேள்வி மேவலா. வெண்மை இல்லை, ஒரு நாளும் வெண்மை கிடையாது. வெண்மைனாக்கா அறிவின்மைன்றது, அஜ்ஞானம்ன்றது அர்த்தம். சம்ஸ்கிருத ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையோ, ந வித்வான் ந நாஸ்திகா ந அவித்வான். வித்வான் அல்லாதவன் கிடையாது. பல கேள்வி மேளவனால். எங்க எடுத்தாலும் பாடசாலைகள், எங்க எடுத்தாலும் பள்ளிக்கூடங்கள், எங்க எடுத்தாலும் குருகுலங்கள். அப்ப அந்த ஊர்ல எப்படி அஜ்ஞானம்ன்றது இருக்கும், எப்படி புத்திஹீனத்தைன்றது இருக்கும்?
அப்படிப்பட்ட இடத்துல அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்த போது அவன் எல்லாரையும் கேட்கும்படியான ஒரு நாள் திடீர்னு 60,000 ஆண்டு ஆண்டுரா உருவகை ஒடுக்கியும் உலகை ஓம்பினேன் பிரிதொரு குறையில்லை ஏற்பின் வையகம் மறுகுறும் என்பதோர் மறுக்கம் உண்டாரோ. 60,000 ஆண்டு ஆண்டுரா, நான் 60,000 வருஷம் இந்த ராஜ்யத்தை ஆண்டினேன். எப்படி ஆண்டேன் என்னால், எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான் என்னால், ஒரு வறியவன் ஓம்பும் செய்யன ஓம்பினான்னு காட்டுறான். ஒரு ஏழை, தனமே இல்லாதவன், அவனுக்கு ஒரு காணி நிலம் கொடுத்துட்டான். அந்த நிலத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு உழுது பயிர் செய்து அவன் அவ்வளவு போற்றி பாதுகாப்பான். அந்த மாதிரியாக இவ்வுலகை ஓம்பினேன். இந்த உலக அவ்வளவு ஆசையாக நான் பார்த்தேன் இந்த ராஜ்யத்தை. எனக்கு ஒரு குறையும் கிடையாது, பிரிதொரு குறை இல்லை. ஆனா 60,000 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தையே இல்லையே. எவ்வளவு துக்கமான காரியம்! இத்தனை துக்கமான காரியமாக அமைந்திருந்தது, எனக்கு குழந்தை இல்லையேன்னு வருத்தமா இருக்கு. எதுக்கு உமக்கு புத்திரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? புன்னாம் நோ நரகாத்து திராயத்தை இதி புத்திரா. புதுன்ற நரகத்திலிருந்து எவன் நம்மை காப்பாற்றுகிறானோ அவன் புத்திரன். ஆக ஒரு அமாவாசைக்கும் பித்திருக்களை குறித்து பித்திரு தர்ப்பணாதிகள் பண்றவன். இன்னைக்கு ஆலய அமாவாசை தினம். இந்த பட்சம் முழுக்க பித்ருபட்சம்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி பட்சமாக அமைந்திருக்கு. ஆக அப்படிப்பட்ட தினத்துல பித்ருகர்மாக்களை கிரமமாக பண்ணி அந்த முன்னோர்கள் மூதாதையர்கள் புத்தன்கிற நரகத்திலே சேராமல் எவன் காப்பாற்றுகிறானோ அவனுக்கு பேர் தான் புத்திரன்னு பேரு. இந்த புத்திர சப்தத்துக்கு அர்த்தம் அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள். ஜீவதோ வாக்கிய கரணாத். தாயார் தகப்பனார் ஜீவித்திருக்கிற தசையிலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன் பிரகாரம் கேட்டு நடப்பவனாக இருக்க வேண்டும். பிரத்யப்தம் பூரி போஜனாத். ஒவ்வொரு வருஷமும் அவர்களுடைய தீர்த்த திருவத்தியனத்தின் அன்று அந்த திருவத்தியனத்தை முடித்து மறுநாள் அவர்கள் ததியாராதனம் பண்ண வேண்டும். ஆக சமாராதனம் பல பேருக்கு போஜனம் விட வேண்டும். பிரத்யப்தம் பூரி போஜனாத். அடுத்தது மூணாவது கயாயாம் பிண்டதானாச்சா. கயைக்கு சென்று அங்கு பித்ருகர்மாக்களை பண்ண வேண்டும். திரிபிகி புத்திரத்வ தாயகா. இந்த மூன்றுமே ஒரு புத்திரனுக்கு புத்திரனாயிருக்கும்படியான தன்மையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு காட்டக்கூடியது. அப்ப புத்திரன்னா புன்னாம்னோ நரகாத்து திராயத்தை புத்திரா. புத்தூன்ற நரகத்திலிருந்து நான் விழாமல் காப்பதற்கு எனக்கு ஒரு புத்திரன் இல்லையே அப்படின்னு தசரதன் கேட்கிறான். இது பொதுவா எல்லாருக்கும் எண்ணம். அது மாத்திரம் இல்லை, ஏற்பின் வையகம் மறுகுறும் என்பதோர் மறுக்கம் உண்டரோ. எனக்கு பிறகு இந்த ராஜ்யமானது அராஜகமாகி விடுமே. அராஜகம்னா ராஜா இல்லாதது அராஜகம். அராஜகம்ன்றதுதான் தமிழ்ல கோயின்மைன்னு சொல்றது. ரொம்ப அழகான வார்த்தை. கோயின்மை செய்வது தக்கதே. கோயின்மைன்னா ராஜா இல்லாமை அராஜகம். இந்த ராஜ்யத்துல ராஜா இல்லைன்னா, ஒரு நியமிக்கிறவன் ஒருத்தன் இல்லைன்னா, ஏற்பின் வையகம் மறுகுறும் என்பதோர் மறுக்கம் உண்டரோ அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல அவன் சொன்னான், எனக்கு குழந்தைக்காக ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சொன்ன உடனே வசிஷ்டர், ரொம்ப நல்ல எண்ணம் வந்ததே, ரொம்ப நல்ல காரியம் செய்கிறாயே. ஆக நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வந்ததும் அதுக்கு பல பேருடைய ஆசீர்வாதம், பல பேருடைய அனுகிரகங்கள்லாம் வருது, புரோகிதருடைய அனுகிரகம். அப்போ அப்படியே பண்ணலாம். அது மாத்திரம் பண்ணால் போராது, உனக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ண வேண்டும். அப்ப அந்த புத்திரகாமேஷ்டியா அவர் சுமந்திரன் தான் சொல்றார். ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் கேட்டிருக்கேன், அதை சொல்றேன். ரொம்ப நாளைக்கு முன்னால கேட்டவர் இவனுக்கு குழந்தை இல்லைன்னு உடனே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னா இது தேவ ரகசியம். தேவ ரகசியத்தை அதுக்குரிய காலத்துலதான் சொல்லணுமே ஒழிய எல்லா காலத்திலையும் தனக்கு நினைச்ச வேலையில சொல்லிடக்கூடாது. அதற்கனுகுணமாக
தேவரீருக்கு புத்திரகாமேஷ்டி பண்ணினால் குழந்தை பிறக்கும். சரி, புத்திரகாமேஷ்டி யார் நடத்தி வைப்பார்கள்? ரிஷ்யசிங்கர் என்கிற மகாத்மா நடத்தி வைப்பார். அந்த ரிஷிசிங்கர்ன்றவர் விபண்டகர் என்பவருடைய புத்திரர். அவரை பத்தி இந்த சரித்திரம் எல்லாம் காட்டுறார் வால்மீகி பகவான். அவர் ரிஷி புத்திரர் தன்னுடைய புத்திரனுக்கு ஸ்திரீ வாசனையே கூடாது, பரிபூர்ண வைராக்கிய நிஷ்டனாக அமைந்திருக்க வேண்டும். இது சம்பிரதாயத்துல ரொம்ப பெருமையான விஷயம். விஹித விஷய நிவிருத்தி தன்னேற்றம் ஸ்ரீவச்சன பூஷணத்துல காட்டுற. சாஸ்திரம் விதித்திருக்கிற விஷயத்திலே ஈடுபடாமல் இருப்பதே கூட நமக்கு ஏற்றம். அனுபவத்தில் சாஸ்திரம் விதித்திருக்கிறது கிரகஸ்தாசிரம் அவலம்பம் பண்ணிக்கொள்ள வேண்டும், விதைகளை பெற வேண்டும். இதெல்லாம் சாமானிய சாஸ்திரம். ஸ்ரீவச்சன பூஷணம் விசேஷ சாஸ்திரம். அதுல பிரபன்னனுக்கு பகவானை சரணாகதி பண்ணி இருக்கக்கூடிய மகாத்மா இருக்கிறானே, அவனுக்கு விகித விஷய நிவிருத்தி தன்னேற்றம். சாஸ்திரம் விதித்திருக்கக்கூடிய விஷயத்திலே ஈடுபடாதிருத்தல் என்பது தன்னேற்றம், ஏற்றம் மிக்கது. இது பிரபன்னானுஷ்டானம்னு காட்டப்படுது. அது இருக்கட்டும். இப்ப அந்த மாதிரியாக ஸ்திரீயினுடைய வாசனையே படாதபடியாக அவர் அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு வந்தார். விபண்டகர்ன்ற மகர்ஷி. ரிஷ்யசிங்கர்னு பேரு, தமிழ்ல கலைக்கோட்டு மாமுனிவர்னு பேரு. ரோமபாதன் ஒருத்தன், அவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல 12 வருஷ காலம் மழையே இல்லை. ஒரு வருஷம் நமக்கு மான்சூன் பொய்த்து விட்டதுன்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டப்படுறது. ஜனங்கள் ஜலமில்லாத சிரமப்படுறாங்க, பயிர் விளையறது இல்லை. 12 வருஷ காலம் பஞ்சம். அந்த இடத்துல மழை வரணும்னா என்ன? பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இங்கு வர வேண்டும். அவர்தான் ரிஷ்யசிங்கர் முனிபுத்திரர், கலைக்கோட்டு மாமுனிவர் சொன்னார். அவர் எப்படி இங்க வரவழைக்கிறது? விபண்டகர் கோபிஷ்டர் சபிச்சுடுவார். அவரிடத்துல போய் உன் பிள்ளைய அனுப்புன்னு சொன்னா, ஆஹா, என் பிள்ளைய ஸ்திரீ வாசனையே தெரியாமல் நான் வளர்த்துட்டு இருக்கேன், அந்த பிள்ளைய நான் என்னமா அனுப்ப முடியும் அப்படின்னு அவர் கேட்டுற மாட்டாரா? ஆகவே அனுப்பவில்லை. அவர் எப்படி கேட்கறதுன்னு பயந்து கொண்டிருந்தார்கள். ராஜா என்ன பண்ணா, நாட்டிய மங்கைகள் பல பேர் அனுப்பிச்சு. அந்த ரிஷி அனுஷ்டானத்துக்கு போற போது ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போய் இவர்கள் நாட்டியம் ஆட ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த ரிஷிசிங்கர் வெளியில வந்து, இவாள்னா ஆரோ தெரியலையே, இவர் என்ன ரிஷின்னு தெரியலையே, அவர் என்ன ரிஷின்னு தெரியலையே, நீங்கள்லாம் ரிஷிகளா, இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்லாம் கேட்கிறார். ஆமாமா, நாங்கள்லாம் ரிஷிகள், நாங்கள்லாம் நல்ல நல்ல பழங்கள் எல்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னு முதல் நாள் வன்யமான பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தோம். அந்த வன்யமான பழங்கள் எல்லாம் வனத்துல இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் அவளுக்கு கிடைக்கிறது தான் அவருக்கு. அடுத்த நாள் என்ன பண்ணா, தாங்களுடைய கிரகத்திலிருந்து நல்ல நல்ல பட்சண பணியாரங்களா கொண்டு வந்து பண்ணும். இது இந்த பழம், அது அந்த பழம்னு எதோ அது பேர் சொல்லிட்டு இருந்தோம். சாப்பிட்டது இவருக்கு வந்து அதனுடைய சுவையே தனியா இருக்கு. ஆஹா, இப்படிப்பட்ட சுவைகளோடு கூடி இருக்கிறது, ருச்சியாக இருக்கிறது, இன்னும் நிறைய பழம் இருக்கு, என்னோட வரையான்னு கூப்பிட்டு சரின்னு அழைத்து கொண்டு போனார். அவர் அந்த ராஜ்யத்தினுடைய எல்லையில திருவடியை வச்சார். அடுத்த க்ஷணம் மழை கொட்ட ஆரம்பித்து விட்டது. இது விபண்டருக்கு தெரிஞ்சது. முதல்ல கோபம் வந்தது. அப்புறம் அந்த ரோமபாதன் தன்னுடைய பெண்ணையே அவருக்கு திருக்கல்யாணம் பண்ணி அதே ஊர்லயே மகர்ஷியாக அமைந்திருந்தவர். அப்படிப்பட்ட மகர்ஷி அவரை அழைத்து கொண்டு வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணவர். அஸ்வமேத யாகத்தை முடித்தான், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றான், எல்லாம் நடக்குது. இந்த யாகத்துல அவிர்பாகத்தை வாங்கி கொள்ளுவதற்காக வரக்கூடியவர்கள் தேவர்கள். யாகம் பண்ணச்சே, இந்திராய ஸ்வாஹா, இந்திராய இதம் நமமா, சோமாய ஸ்வாஹா, சோமாய இதம் நமமா, வருணாய ஸ்வாஹா, வருணாய இதம் நமமா அப்படின்னு அந்த தேவர்களுக்கெல்லாம் அவிர்பாகத்தை கொடுப்பார்கள். அப்ப அந்த தேவர்கள் அதை வாங்கி கொள்ள வருவார்கள். அத்தனை பேரும் தேவர்களும் வந்து குழுமி இருக்கிறார்கள் அந்த யாகசாலையில. அப்ப பிரம்மாவும் இருந்தார். இவர்களுடைய அவிர்பாகம் கிடைக்கணும், அதுக்காக அவ காத்துட்டு. சாமான்யமா தேவர்கள் பூமியில கால் வைக்க மாட்டார்.
மனுஷாவுடைய பூமியில நாயனத்துக்கு கால் வைக்கணும், இதுல போய் கால் வைப்பாளா அப்படின்ற எண்ணம் நாமெல்லாம் ரொம்ப நீச்சமானவர்கள் அவர்களுக்கு. அதனால நாம கொடுக்கிற அவிர்வாகம் மாத்திரம் ஓணும். அதனால இப்படி மூக்க மூடி நம்முடைய வாசனையே படாமல் இருக்கணும்னு முகத்தை அப்படி திருப்பி கொண்டு கைய மாத்திரம் நீட்டுவா, அதுல அவிர்வாகம் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த தேவர்கள். அவர்கள் அவிர்வாகத்தை வாங்குறதுக்காக எல்லாரும் வந்தா. பிரம்மா தானும் கூட வந்தா. பிரம்மனே ஸ்வாஹா, பிரம்மாவுக்கு கொடுக்கணும் இல்லையோ. அப்ப அந்த தேவர்கள்லாம் பிரம்மாவினிடத்திலே முறையிடுகிறார்கள், கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பிரம்மாவே, நீர் பண்ண காரியம் எங்களுக்கு என்ன தலைவேதனையா போயிட்டு தெரியுமா? ஏன் என்ன பண்ணிட்டோம்? நான் ராவணனுக்கு அளவுக்கு மீறிய வரத்தை கொடுத்து விட்டீர்கள். இந்த தேவதா விசேஷங்கள் எல்லாம் ஆசுதோஷிகள்னு பேரு. கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணா பின்னால வரக்கூடிய விளைவை நினைக்காமல் வரத்தை கொடுத்து விடுவார்கள். பின்னால என்ன வருதுன்னு தெரியாது. உடனே பெருமாள் தான் அந்த பின்னால வரக்கூடிய ஆபத்தை தடுக்கக்கூடியவர். காணிலும் உருப்பொலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேணிலும் வரந்தரம் விடுக்கிலாதது. அவளுக்கெல்லாம் அந்த மாதிரிதான். அப்போ எம்பெருமானாலே இல்ல. இப்போ ஒரு விஷயம் பார்க்கணும். ஒருவேளை இந்த மாதிரி ஆபத்து வரக்கூடிய விஷயங்கள்ல இவர்கள் வரம் கொடுத்தார்களே ஆனால் அந்த வரம் பலிக்காமல் போக கடவது அப்படின்னு எம்பெருமான் சொல்லிட்டானே ஆனால் அது நல்லதா போயிடுமே, அது கிரமமா இருக்குமே, இவாளுக்கு ஆபத்தே கிடையாது அப்படின்னு சில பேர் நினைச்சா. இல்ல, பகவான் அவளுக்கு அந்த பதவியை கொடுத்திருக்கிறார், பகவான் அவளுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறார், பகவான் அவளுக்கு உங்களுடைய பக்தர்களுக்கு நீங்கள் வரம் கொடுங்கள்னு சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லி இருக்கிற போது அவர்கள் கொடுத்த வரமானது பலிக்காமல் போய்விட்டதே ஆனால் பகவான் பேர்ல தப்பாயிடும். பகவான் கொடுத்தபடிதான் அவ வரம் கொடுத்தா, பகவான் கொடுத்த அனுமதியின்படிதான் அவர்கள் வரம் கொடுத்தார்கள். ஆனால் அந்த வரம் பழுதுபட்டு போய்விட்டது. சாதாரண ஒரு அலுவலகத்தில் சேர்மன் இருக்க 50,000 வரைக்கும் நீயே சாங்ஷன் பண்ணலாம், ஆர் லோன் கேட்டாலும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஜெனரல் மேனேஜர் சொல்லிட்டு, ஆரோ ஒருத்தருக்கு 50,000 லோன் சாங்ஷன் பண்ணிருக்கு. உடனே அதை ரிஜெக்டட்னு இந்த சேர்மன் போட்டாருன்னா அப்புறம் இவருக்கு பவருக்கு என்ன அர்த்தம்? அதே மாதிரிதான் இந்த இடத்துல. அப்ப அவ கொடுக்கிற வரங்கள் என்னென்ன உண்டோ அந்த வரங்கள்லாம் பலிக்கும்படியாகத்தான் பெருமாள் பண்ணுவார். சங்காத்தி இதையும் சொல்றேன். இரண்யகசிப்பு அவன் என்ன பண்ணான்னா, தான் பிரம்மாவின் இடத்துல வரம் கேட்கிறான். ஆகாசத்துல என்னுடைய மரணம் கூடாது, பூமியில மரணம் கூடாது, உள்ள மரணம் கூடாது, வெளியில மரணம் கூடாது, பகல்ல மரணம் கூடாது, ராத்திரியில மரணம் கூடாது, ஆயுதத்தால மரணம் கூடாது, சரீரத்தால மரணம் கூடாது, விலங்குகளால மரணம் கூடாது, மனிதர்களால மரணம் கூடாதுன்னு எல்லாத்தையும் கேட்டான். இப்படி வரிசையா கேட்டுட்டோ திருப்பி 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 இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கிறத, பிரம்மாவே, தேவரீராலும் தேவரீரால் சிருஷ்டிக்கப்பட்ட பதார்த்தங்கள் எதாலும் எனக்கு மரணம் இருக்கக்கூடாது அப்படின்னு பிரம்மா அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஏன்னா ஒன்ன சிருஷ்டித்தவனாலும் மரணம் கூடாதுன்னு கேட்கலையோ. ஒருவேளை அப்படி கேட்டு விட்டு இருந்தால் ஹிரண்யகசிபுனுடைய வாதமே ஆயிருக்காது. அப்ப பிரம்மா கொடுத்த வரத்துக்கு ஏற்றபடி உள்ளும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் வாசற்படியில, மேலும் இல்லாமல் கீழும் இல்லாமல் தன்னுடைய மடியில, ஆயுதமும் இல்லாமல் சரீரமும் இல்லாமல் நகத்தாலே, பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் ராத்திரி வேளையில எப்படி நரசிங்க பெருமான் தான் வந்திருக்கிறான் அந்த இடத்துல. அப்ப பார்க்கிற பொழுது அந்த நரசிங்க பெருமானுடைய அற்புதமான அவதாரமானது பிரம்மா கொடுத்த வரத்துக்கு ஏத்தபடி தன்னை அமைச்சுக்கிறானே ஒழிய, அவர் கொடுத்துட்டான்னா அந்தபடி நான் நடக்கணுமா, என்னிட்டத்துக்கு தான் போட்டு அடிப்பேன்.
எப்ப வேணாலும் அவனை கொல்லுவேன் சொல்லலையே. வரத்தினில் சிரத்தமிக்க வாழை இத்து மத்தவன் உரத்தினில் கரத்தை வைத்து உயிர்த்தலத்தை ஊன்றினாய். அவன் வரத்துல ஸ்ரத்தை. அதே மாதிரிதான் ராவணனும் எதாலும் எனக்கு மரணம் கூடாதுன்னு கேட்டான். ஆனா மனுஷனை மாத்திரம் கேட்கல. இப்படி இருக்கக்கூடிய எனக்கு ஒரு மனுஷன் எதிராயிடுவான? ஒரு மனுஷனை எனக்கு சமானம்னு நான் எப்படி நினைக்க முடியும்? மனுஷனால எனக்கு எப்படி மரணம் ஏற்படும்? அதனால மனுஷனை பத்தி கேட்கவே மாட்டேன். அதனால மனுஷ அவதாரம் பண்ணினான். அப்ப அந்த பிரம்மதேவர்கள், பிரம்மா இருக்காரே, மத்துமுண்டான தேவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தான் தங்கள் இஷ்டத்துக்கு வரத்தை கொடுத்து விடுவார்கள். அப்ப அந்த வரத்துல எந்த விதமான ஒரு துவாரம் இருக்கும்னு பார்ப்பாரு பெருமாள். ஆங்கிலத்துல லூப் ஹோல்னு சொல்றோமே, அந்த மாதிரி லூப் ஹோல் எங்க இருக்கும்னு பார்ப்பார். அப்ப அந்த மாதிரி இடத்தை தேடி பிடித்து மாணவர்களுக்கு அப்ப இந்த பிரம்மதேவரை குறித்து எல்லாரும் என்ன பண்ணினார்கள் என்றால், நீர் கொடுத்த வரத்தினாலே ராவணன் எப்படித்தான் பாடுபடுத்துறான் தெரியுமா? எங்களை என்ன பாடுபடுத்துறான்? தேவமாதர்களுடைய சிறை விடுவிக்க வேண்டும். தேவஸ்திரீகளை எல்லாம் சிறைபிடித்து வச்சுட்டு வேடிக்கையா சொல்றது. பௌராணிகாலாம் ஒரு வேடிக்கையான சரித்திரம் சொல்லுவார். ராவணனுடைய சிம்மாசனத்துக்கு 9 படிக்கட்டான். அந்த 9 படிக்கட்டுலையும் நவகிரகங்களையும் இட்டு அவற்றினுடைய முதுகு மேல ஏறி போவான். முதுகு மேல இவன் காலை வைக்கச்சே அந்த நவகிரகம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை. சொல்ல முடியாது. கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க, சாரி மியூட் பண்ணிக்கோங்க, பேச்சு கேட்கறது. அப்போ என்ன பண்ணினான்னா, நாரதர் வந்து பார்க்கிறார். ராவணா, உன்னுடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம்! எல்லாரையும் கிரகங்கள் பாடுபடுத்துறது, அந்த கிரகத்தையே நீ இப்படி பாடுபடுத்துறிய, என்ன ஆச்சரியம் அப்படின்னு கொண்டாடுறார். அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. ஆனா ஒரே ஒரு தப்பு பண்றப்பா நீ. என்ன தப்பு? இந்த சனி இருக்காரே, சனேஸ்வரன், அப்படிப்பட்டவருக்கு முதுகு ஆமவோட போல இருக்கக்கூடியது. நீ என்னதான் மிதித்தாலும் அவருக்கு வலிக்கவே வலிக்காது. அதனால அவரை நிமித்தி போட்டுக்கோ. மற்றவாழ்தான் கவுத்து போட்டிருக்க, வாஸ்தவம் தான், முதுகுல போறேன். அவருக்கு மாத்திரம் வயிற்றுலயோ மார்லயோ எரி. உடனே அவரை மாத்திரம் நிமித்தி போட்டான். உடனே சனியினுடைய பார்வை ஏற்பட்டது, அவனுக்கு அழிவு ஏற்பட்டது. இப்படின்னு பௌராணிகால் சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கு. அப்ப பார்க்கிற போது சனியினுடைய வார்த்தையாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி வார்த்தையாக காட்டுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல பெரியவர்கள் காட்டக்கூடிய அற்புதமான அம்சம் அமைந்திருக்கிறது. ராவணன் தேவர்களை எல்லாம் இப்படிதான் படுத்தி கொண்டிருந்தான். அதனால்தான் அத்தனை தேவர்களும் பிரம்மதேவரே நீர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரத்தினாலே அந்த ராவணன் எங்களை பாடுபடுத்தின்னு இருக்கான். அதனால அதற்கு ஏதாவது மாற்று வேண்டும், நீர் தான் வழி சொல்லணும்னு பிரம்மாவை சரணாதி பண்ண. உடனே பிரம்மா என்ன பண்ணினார் என்னால், எனக்கு வரம் கொடுக்க தெரியுமே ஒழிய எனக்கு அதுக்கு மாற்று செய்ய தெரியாது. நாமெல்லாம் பெருமாளுடைய திருவடித்தாமரைகளை சரணமடைய வேண்டும். பகவான் நாராயணனுடைய திருவடித்தாமரைகளை சரணமடைய வேண்டும் அப்படின்னு சொன்னதும் உடனே பெருமாள் அங்க எழுந்தருளி விட்டார். நேரம் அவனோட விஷ்ணு வந்தாராம். வால்மீகி பகவான் அற்புதமா ஸ்லோகம் சாதிக்கிறார். ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்கசக்கர கதாபாணி பீதவாசா ஜெகத்பதி. அவர்கள் நடுவிலே வந்தார், விஷ்ணு வந்தார். ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு. விஷ்ணுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எங்கும் இருக்கிறவர் அவர்கள் நடுவிலே வந்தார். ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்கசக்கர கதாபாணி. சங்கு சக்கரம் கதை இவற்றுடன் கூடி வந்தார். இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார். பீதவாசா ஜெகத்பதி. இங்கதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் அர்த்தம் காட்டுகிறார்கள். அற்புதமாக பகவான் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறான்? பழங்கொண்டான் எதிர்பார்க்கிறான்.
புஷ்பம் கொண்டு வான்னு எதிர்பார்க்கிறானா, அல்லது போனகம் சக்கர பொங்கல் கொண்டு வான்னு எதிர்பார்க்கிறானா, வேற எதையாவது பணங்காசை எதிர்பார்க்கிறானா? எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நம்முடைய கர்மயோகத்தையும் கூட, ஞான யோகத்தையும் கூட, பக்தி யோகத்தையும் கூட எதிர்பார்ப்பது கிடையாது. அப்ப அவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே, காப்பாற்றப்படுபவனாய் இருக்கக்கூடிய நம்முடைய எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறான். பகவானே நீயே காப்பாற்ற வேண்டும். இதுதான் சரணாகதின்னு சொல்லப்படுது. கோப்திருத்துவ வரணம், எம்பெருமானே நீயே என்னை ரட்சிப்பவனாக அமைந்திருக்க வேண்டும். இதுதான் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதேன்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல காட்டக்கூடியது அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனா அகதிஹி துவமேவ உபாய பூதோ மேபவா இதி பிரார்த்தனா மதிஹி சரணாகதிஹி. எம்பெருமானே நான் குற்றங்களுக்கு கொள்கலமாக இருக்கிறேன், அத்தனை தோஷங்களும் என்னிடத்துல இருக்கிறது. அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனா, கையில எந்த விதமான கைமுதலும் இல்லாமல் இருக்கிறேன். அகதிஹி, கதி இல்லாதவனாக அமைந்திருக்கிறேன், வேறு கதி இல்லாதவனாக இருக்கிறேன். துவமேவ உபாய பூதோ மே பவா, நீயே எனக்கு இந்த சம்சாரத்தை தாண்டி வைக்கும்படியான உபாயமாக அமைந்திருக்க வேண்டும். இது பிரார்த்தனா, இப்படி பிரார்த்திப்பதுதான் சரணாகதி. இதத்தான் கோப்திருத்துவ வரணம். அவன் ரட்சகன், ரட்சகனாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அவனுடைய ரட்சணத்தை விலக்காமை, இதைத்தான் காட்டி இருக்கிறார்கள். அப்போ நம்மிடத்திலிருந்து எதையும் பகவான் எதிர்பார்ப்பது கிடையாது. நம்முடைய கிரியாகலாபங்கள் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. அந்த பகவான் நாம ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை மட்டுமே தான், அந்த பிரார்த்தனையை மாத்திரம்தான் எதிர்பார்க்கிறான். ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே. உடனே சில பேர் சொல்ல ஆரம்பிச்சா, இத நீங்களா சொல்றது ஏன் அப்படின்னால், பிரம்மா எதுக்கு அங்க வந்தார்? அவிர்பாகம் வாங்கிக்கிறது. ருத்ரன் எதுக்கு வந்தார்? அவிர்பாகம் வாங்கிக்கிறது. இந்திராதி தேவர்கள் எதுக்கு வந்தார்கள்? அவிர்பாகம் வாங்கிக்கிறதுக்கு. அந்த மாதிரி விஷ்ணுவும் அவிர்பாகம் வாங்கிக்கிறது. விஷ்ணவே ஸ்வாஹா, விஷ்ணவே பரமாத்மனே இதம் நமமா அப்படின்னு கொடுப்பாளோ இல்லையோ, அதை வாங்கிக்கிறதுக்கு வந்தார். சொல்லிடலாமே. சொல்லலாம். அப்ப நீங்க இப்படி அர்த்தம் சொல்றீங்களே, நீங்க சொல்றபடி அர்த்தம் சொல்லணும்னா எப்படி இருக்கணும்னா, பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து உட்கார்ந்து 1 மணி காலம் காத்துட்டு இருந்தாலே, அந்த மாதிரி விஷ்ணுவும் காத்துட்டு இருந்தார்னு வால்மீகி ராமாயணத்துல இருந்தா, விஷ்ணு அவிர்பாகம் வாங்கிக்கிறதுக்காக வந்தார்னு சொல்லலாம். இல்லையே. எப்ப வந்தார்னா, இந்த தேவர்கள் எல்லாம் பிரம்மாதி தேவர்களே, பிரம்மாவே நீர் வந்து ராவணனுக்கு வரம் கொடுத்துட்டீர், நாங்க சிரமப்படுறோம்னு சொல்லச்சே, நம்ம எல்லாம் பகவான் நாராயணன் காப்பாற்ற வேண்டும் சொன்ன அடுத்த கணம் பெருமாள் வந்துட்டார். இதுதான் சொல்றார் வால்மீகி பகவான். அப்போ இவர்களுடைய ரட்சியர்களாய் இருக்கக்கூடிய இவர்களுடைய அபேட்சையை பகவான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதானே காட்டியிருக்கார். இது ஒரு காரணம். ரெண்டாவது இன்னொரு காரணம் இருக்கு. இந்த காரணம் என்னன்னா, அழகாக காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கு அந்த இரண்டாவது காரணம். இப்ப பரமசிவனார் வந்தார், அவர் வந்தார்னு சொல்றாளே ஒழிய, அதுக்கு மேல அவர் தன்னுடைய சூலத்தை எடுத்துன்னு வந்தார், தன்னுடைய டமருவை எடுத்துன்னு வந்தார், அவர் வந்து புலித்தோலை உடுத்தின்னு வந்தார், இத பத்தி பேச்சே இல்லை. பிரம்மா வந்தார்னு சொல்லப்படுறதே ஒழிய அவர் தனக்குண்டான வாகனத்தோட வந்தார் இல்ல, அந்த மாதிரி இல்லை. அப்போ பெருமாள் எழுந்தருளினார்னு சொல்ற போது மாத்திரம் ஆயுதங்களோடு வந்தார். ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்கசக்கர கதாபாணி பீதவாசா ஜெகத்பதி. அப்ப சங்கு சக்கரம் கதை இவற்றை தரித்துக் கொண்டு அந்த பெருமான் தான் எழுந்தருளினான் அப்படின்னு காட்டுகிறார்களே. அப்ப சங்கசக்கர கதாபாணியாக எம்பெருமான் வந்தான்னா என்ன அர்த்தம்? தேவர்களே நீங்கள் சிரமப்படாதீர்கள், உங்களை ரட்சிப்பதற்கு நான் இருக்கிறேன். திருவரங்கத்தெம்பெருமான் அவன் ரட்சிக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார் பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல. பாத்து பிரணத ரக்ஷாயாம் விளம்பம சன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத்.
எப்பொழுதும் பஞ்சாயுதங்களை திருவரங்கத்தம்பெருமான் எதுக்காக தரித்துக் கொண்டிருக்கிறார்? தன்னை விசேஷமாக வணங்கினவர்கள் பிரணத்தர்கள் இருக்கிறார்களே, சரணாகதி நிட்டர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய ரட்சணத்திலே தாமதம் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக எப்பொழுதும் பஞ்சாயுதங்களையும் தான் தரித்துக் கொண்டே இருக்கிறார். இல்ல இல்ல, ஆயுதத்தை பொட்டியில வச்சு போட்டுறேன், எப்ப தேவையோ எடுத்துக்கிறேன். எப்பவும் கையில கத்தியும் கையுமாவா இருக்கான் யோத்தான், ஒரேல போட்டு வச்சிருக்கான். அதை எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கிறான். திருமிழி ஆழ்வார் தான் உரையில் இடாதவர்னு அவருக்கு பேரு, அது தனி விஷயம். அப்போ ஒரேல போட்டு வச்சிருக்கிற கத்திய எப்ப வேலை வருதோ அப்பதான் எடுப்பான். அதே மாதிரி எப்ப காரியமாகிறதோ அப்பதான் ஆயுதத்தை எடுத்துக்கணும். இல்ல இல்ல, எங்கேயாவது ஒரேல நான் என்னுடைய சுதர்சன ஆழ்வானையும் பாஞ்சஜன்ய ஆழ்வானையும் வைத்து விட்டு இருந்து அப்போ ஆருக்காவது ஆபத்து வந்து இந்த உரையிலிருந்து எடுத்து அந்த ஆபத்தை போக்குறதுக்குள்ள அவன் சிரமப்பட்டுருவானே, அவனுடைய ரட்சணத்துல தாமதம் ஏற்பட்டு விடுமே என்கிற பயத்திலே எம்பெருமான், என்கிற எண்ணத்திலே, என்கிற கருணையோடு சதா பஞ்சாயுதீம் பிப்ரத். அந்த மாதிரி ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணுவும், இதோ நான் உங்களுக்கு இருக்கேன், இது பாருங்க சங்கு இருக்கு, இது பாருங்க சக்கரம் இருக்கு, இது பாருங்க கதை இருக்கு, நான் வந்திருக்கேன் உங்க காரியத்தை செய்யறதுக்காக பீதாம்பரதாரியாக வந்தேன். பீதாம்பரதாரின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பீதவாசா பத்த கச்சா, வேட்டிய வரிஞ்சு கட்டின்னு வந்தான்னு அர்த்தம். வேட்டிய வரிந்து கட்டி கொண்டு எப்ப நாம போவோம்? ஒரு காரியப்பாடு இருந்தால்தான் போவோம். கருமையில் தாமரை காடு பூத்து நீடு இருபுறத்தே இருசுடர் ஏந்தி ஏடவள் திருவோடும் பொலியவோர் செம்போர் குன்றின் மேல் வருவ போல் கருடன் மேல் வந்து தோன்றினான். கருமையில் தாமரை காடு பூத்து நீடு இருசுடர் ஏந்தி ஓர் செம்பொற்குன்றின் மேல் வருவ போல். எம்பெருமான் எப்படி வந்தான் என்னால், ஒரு கருத்த மேகம் முழுக்க முழுக்க தாமரை பூத்து இருக்கிறது. 2 திருக்கண்கள் தாமரையைப் போலே இருக்கின்றன. திருமுக மண்டலமே தாமரையைப் போலே இருக்கிறது. 2 திருக்கைகள் தாமரையைப் போலே இருக்கின்றன. 2 திருவடிகள் தாமரையைப் போலே இருக்கின்றன. தாமரை காடு பூத்தது போல் அமைத்திருக்கக்கூடியது. தாமரை காடு மலர் கொன்னொடு தனிவாயுடையதுமாய் இருநாயிர் ஆயிரம் மலர்ந்தன்னா கற்பகக்காவு வற்பலவன்னா முடிதோள் 1000 தழைத்தா நெடியோய் கல்லதும் அடியதோ உலகே. திருவாசிரியத்துல காட்டுறார் ஆழ்வார். அந்த மாதிரி தாமரை காடு பூத்தது போலே அமைந்திருக்கக்கூடியது கருமுகில், கருத்த மேகமானது தாமரை காடு பூத்து நீடு இருசுடர் இருபுறத்தேந்தி. சூரிய சந்திரர்கள் 2 பக்கமும் இருக்கிறார் போலே இருக்கிறார்கள். சுதர்சன ஆழ்வான் சூரியனை போலே இருக்கிறார். சுதர்சன மகாஜ்வாலா கோட்டி சூரிய சமப்பிரபா என்னபடியான ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்யமின். மற்றொரு திருக்கையிலே சங்கத்தாழ்வான் தடவரையின் மீதே சரத்கால சந்திரன் இடைவாவில் வந்து எழுந்தாலே போலா என்ன சரத்கால சந்திரனை போலே இருக்கக்கூடியவர். நீடு இருசுடர் இருபுறத்தேந்தி ஏடவள் திருவோடும் பொலியவோ. ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியார் திருமார்பிலே தான் எழுந்தருள் இருந்தாளாம். ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்கசக்கர கதாபாணிகி பீதவாசா ஜெகத்பதி. திருமார்பில திருவோடும் பொலிய ஓர் குன்றின் மேல் வருவ போல். ஆக கருடாழ்வான் மேல வந்தார். கருடாழ்வான் செம்பொன் குன்றின் மேல், ஒரு சிவந்த பொற்குன்றின் மேலே கருடாழ்வான் எழுந்தருளும்படி கருடாழ்வான் மீது ஒரு மேகமானது தாமரை காடு பூத்து 2 பக்கமும் 2 சுடர்களையும், அதாவது சூரிய சந்திரர்களை எழுதி கொண்டு திருமார்பிலே தான் அற்புதமாக ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியார் தாங்கிக் கொண்டு அப்படி வந்திருக்கிறான்னு காட்டுற. அப்ப இத்தனை அலங்காரத்தோட இத்தனை சன்னாகமாக எம்பெருமான் சன்னத்தனாக தான் வந்திருக்கிறான் என்னால் அப்ப நமக்கு என்ன தெரியுது? அந்த எம்பெருமான் இவர்களுக்கு உபகாரம் பண்றதுக்கு வந்தான்னு தெரியுதே ஒழிய எம்பெருமான் அவிர்வாகத்தை வாங்கி கொள்ள வந்தான்னு சொல்லும்படியான வார்த்தையே இல்லை. காய்ச்சின பறவை ஊர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல் ஆழ்வார் காட்டுறார். காய்ச்சின பறவை ஊர்ந்து, காய்ச்சின பறவை எப்படி வரான்? கருடாழ்வான் மேல எம்பெருமான் எழுந்துள்ளுகிற போது பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல், பொன்மலை மீது ஒரு கருமேகம் படிந்தாற் போலே அமைந்திருக்கக்கூடிய நிலை. இது அற்புதமாக தொட்டையாச்சாரிய சுவாமி தேவாதிராஜ பஞ்சகம் என்னும்படியான கிரந்தத்துல அற்புதமா வர்ணித்து காட்டுறார் 5 ஸ்லோகங்கள். ஆச்சரியமான அனுபவமானது காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாள்
எழுந்தருளும்படியான கருடோத்சவம் பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல் எழுந்தருளுகிறார். காஞ்சனாச்சல சிருங்காகிர காலமேகாம் சாரினே சுபர்ணாம்சா வதம்சாய சுரராஜாய மங்களம் என அற்புதமாக மணவாள மாமனிகள் மங்களாசாசனம் பண்ணுகிறார் தேவராஜ மங்களத்தில். அப்ப பார்க்கிற பொழுது அந்த எம்பெருமான் எப்படி எழுந்தருளினான்? திருவோடும் பொலியவோர் செம்போர் குன்றின் மேல் வருவ போல் கலுழன் மேல் வந்து தோன்றினான். வேதாத்மா விகேஸ்வரா என்று அவன் மீது வந்து தோன்றினான். எம்பெருமான் வந்தாராம். நான் உங்களை ரட்சிப்பதற்காக இருக்கிறேன், நான் பிறக்கப் போகிறேன். பிதரம் ரோச்சயா மாசா ததா தசரதம் நிருபம். விஷ்ணுவானவர் வந்தார், பிரம்மாவனிடத்திலே சொன்னார், தசரதனை தகப்பனாக இச்சித்து நான் பிறக்கிறேன். மகனொருவர் கல்லாத மாமேனி மாயன் மகனாம் அவன் மகன் தன் காதல் மந்திரி. ஆருக்கும் பகவான் பிள்ளை கிடையாது, புத்திரன் கிடையாது. எல்லாரும் அவனுக்கு குழந்தைகள். அவன் ஜெகத்யோனின்னு சொல்லப்படுறான், ஜெகத் காரணபூதன்னு சொல்லப்படுறான். நமோ நமஸ்தே கில காரணாயா நிஷ்காரணாய அத்புத காரணாயா. கஜேந்திர ஆழ்வான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். நமோ நமஸ்தே அகில காரணாயா, எல்லா காரணமாகவும் நீதான் இருக்கிறாய் பகவானே. அத்தனை வஸ்துக்களுக்கும், இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை தத்துவங்களுக்கும் காரணம் அவன். அவனுக்கு ஒரு காரணம் இருக்கான்னா கிடையாது. நிஷ்காரணாயா, அப்படி இருக்கிறவன் தனக்கு ஒரு காரணம் இருக்கிறான், தனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறான்னு வந்து பிறந்தான். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வசுப்ரதா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவன், அடுத்தது இன்னொரு வசுப்ரதா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவன். இது ரெண்டு ஐஸ்வர்யம் அப்படின்னா, ஒரு ஐஸ்வர்யம் வசுதேவருக்கு மகனான தன்னை கொடுத்தான், வசுதேவருக்கு பிள்ளையாக தானான ஐஸ்வர்யத்தை கொடுத்தான். இன்னொன்னு தனக்கு வசுதேவர் பிள்ளை என்கிற ஐஸ்வர்யத்தை கொடுத்து கொண்டான். அப்ப ஒருத்தருக்கு மகனல்லனவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் மகனாக பிறந்தான். பிதரம் ரோச்சயாமாச, ஆசைப்பட்டு பிறந்திருக்கிறான். ததா தசரதம் நிருபம். அப்ப அவன் தானே தன்னுடைய சோதிவாய் திறந்து அவதாரம் சத்தியம்னு காட்டியிருக்கானா இல்லையா? இது வால்மீகி பகவான் காட்டி இருக்கக்கூடிய விஷயம். பெருமான் தானே சோதிவாய் திறந்து அவதாரஸ்ய சத்தியத்துவம், 6 காரணம் சொல்லியிருக்கேன். 6 காரணமும் ஒண்ணு ராமாயணத்தோட எப்படி பொருந்துறதுன்னு காட்டணும். இன்னைக்கு அவதாரஸ்ய சத்தியத்துவம் அவதார கட்டத்துல கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இந்த பெருமாவுடைய அவதாரம் காட்டவே இல்லை. அப்போ என்ன பண்ணினான் என்னால், அதற்கு பிறகு ரித்விக்குகளை கொண்டு யாகத்தை ஆரம்பித்து யாகத்தை நடத்துகிறான். அப்ப அந்த யாகத்துல பிராதுர் பூதம் மகத் பூதம், ஒரு பூதம் உற்பத்தி ஆயிற்று. ஒரு சுந்தர புருஷன் உற்பத்தி ஆனான். கையில ஒரு கலசத்தை கொண்டு வந்தான். அந்த கலசத்துல பாயசம் இருந்தது. பாயசம் தேவ நிர்மிதம். இந்த பாயசத்தை ஏற்றுக்கொள்ளுவாயா என்று சொல்ல, அதனை எடுத்து வாங்கி கொண்டு தன்னுடைய பத்னிமார்களுக்கு பிரித்து கொடுத்தான். அதற்கனுகுணமாக குழந்தைகள் பிறந்தார்கள்னு மேற்கொண்டு கட்டம், அவதார கட்டமானது அமைந்திருக்க கூடியது. அப்ப அந்த எம்பெருமான் தான் எப்படியெல்லாம் அவதாரம் பண்ணியிருக்கக்கூடிய வைபவம் என்ன என்பதையெல்லாம் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உபன்யாசம். கோஷ்டியார் எல்லோரும் எழுந்துள்ள வேண்டும். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.